வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் 2024 இங்கிலீஷ் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ 1 word 2 marks பார்த்தாச்சு. இப்போ கிராமர் பார்க்கலாம். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு த அதர் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷன்ஸ்லி. ஸோ சேல்ஸ்மேன்ஸ்னால் என்னது, ஏதாவது பொருள் விற்கவங்க ஆன்சர் பதில் சொல்கிறாங்க. ஆல் த கொஸ்டின் எல்லா கேள்வியும் பேஷண்ட்லேயும் என்னது பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. ஸோ இதே நம்ம பேசிவ் வாய்ஸில் என்ன சொல்லுவோம், எல்லா கேள்வியும் சேல்ஸ்மேனால் பதில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவோம். அதான் பேசிவ் வாய்ஸ். ஸோ சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாற்றி எழுதணும். ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் வேர், ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் எழுதணும் பேசிவ் வாய்ஸ். ஆல் த கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட் பேஷண்ட்லி பை த சேல்ஸ்மேன். ஸோ பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது எப்போவும் பை போடுவோம், தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட் பேஷண்ட்லி பை த சேல்ஸ்மேன். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் சேஞ்ச் த ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் அஸ் டைரக்டட். ஸோ உங்க லவுடு தான் வேர்டு போல்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதை என்னவா மாற்றணுமா, அட்வர்ப். ஸோ அட்வர்ப்னா என்னது, ஒரு வெர்பை எக்ஸ்பிளைன் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் அட்வர்ப். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு, த யங் சீகல் கேவ் அவுட் எ கால், சத்தம் போட்டுச்சின்னு மட்டும் சொல்லாமல் லவுடு கால், எப்படி கூப்பிட்டுச்சு, சத்தமாக கூப்பிட்டுச்சு. ஸோ உங்க கூப்பிட்டதுங்கிறது வெர்பு, அதை எப்படி கூப்பிட்டதுன்னு சொல்கிறாங்க, சத்தமாக கூப்பிட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லவுடுங்கிற வேர்டு தான் அட்வர்பு. ஸோ அதை அட்வர்பாக சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யணும்னா எல்ஒய் சேர்க்கணும், அந்த வேர்டு கூட எல்ஒய் சேர்க்கணும், அவ்வளோதான். த யங் சீகல் கேவ் அவுட் அ கால் லவுட்லி, அவ்வளோதான். தேங்க்யூ.